ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு நியூ vlog. பாஸ்ட் ஒரு 3-4 வீக்ஸாகவே vlog ஆரம்பிக்கும் போது ரெய்னியாக தான் இருக்கும். பெங்களூரில் வந்து டெய்லியுமே மழை வந்துட்டுருக்கு. கிளைமேட் வந்து செம்ம சில்லாக மாறிடுச்சு. நைட்டெல்லாம் செம்ம குளிர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வின்டரில் நைட்டு எந்த அளவுக்கு குளிர் இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து இப்போயே இருக்குது. இன்னும் வின்டரில் எந்த அளவுக்கு குளிர் வரப்போகுதுன்னு தெரியல. இந்த vlogல வந்துட்டு வழக்கம் போல் சாட்டர்டே அண்ட் சண்டே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் வந்து ஒரு vlog-ஆக ஷேர் பண்ணியிருக்கேன். சாட்டர்டே மார்னிங்லேருந்து vlog ஸ்டார்ட் ஆகுது. நானும் வெண்பாவும் வந்து 9 o'clock தான் எழுந்தோம். ஹஸ்பண்ட் மட்டும் 6 o'clock எழுந்து ஏதோ ஆஃபீஸ் ஒர்க் இருக்குன்ட்டு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கார் வாஷ் விடுறதுக்காக கிளம்பிட்டாங்க. லாஸ்ட் வீக்கெண்ட் vlogலேயே வந்து காமிச்சிருப்பேன் காரில் வந்து எந்த அளவுக்கு அழுக்கு மண் இதெல்லாம் இருந்ததுன்ட்டு. ஒன்ஸ் வந்து கார் வாஷ்க்கு விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா கவர் போட்டு மூடி வச்சாச்சு. இனி வந்து எப்போ ஊருக்கு போகிறோமோ அப்போ தான் வந்து கார் எடுக்க போகிறோம். இந்த நீங்கள் பார்த்துட்ருக்க vlogலேருந்து 2 வீக்ஸ் இருக்குது நாங்கள் ஊருக்கு போகிறதுக்கு. ஸோ 2 வீக்ஸுமே வந்து ஓப்பனாக இருந்ததுன்னா திருப்பி டஸ்ட் ஆயிரும். அதனால் கார் வாஷ் போயிட்டு வந்ததுக்கப்புறமா கவர் போட்டு மூடி வச்சாச்சு. நாங்கள் எந்திரிச்சதும் வழக்கம் போல் பால்கனியில் இருக்க செடி எல்லாமே வந்து பார்க்க வந்தாச்சு. எல்லாமே வந்து சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. டெய்லியுமே மழை பெய்யறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. பூசணிக்காய் செடி சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. நல்லாவே வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. அந்த சைட்லேருந்து ஒரு த்ரெட்டு மாதிரி வரும் அந்த செடியிலேருந்து, அது எல்லாமே சைடில் பிடிச்சி அப்படியே சூப்பராக வளர்ந்து மேலே போயிட்டுருக்கு. இதுலேருந்து காய் வர அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்குமாங்கிறது தெரியல மேலே போக போக. பட் விட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் தான் இருக்குது. அதனால் சரி வளர்கிற வரைக்கும் வளரட்டும்ன்ட்டு அப்படியே விட்டாச்சு. மணி பிளான்ட்டு இன்னும் கீழே தான் இருக்கா. அந்த பிரான்ச்சை கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சைடில் 2-3 பிரான்ச் வந்து புதுசாக வளர்ந்துட்டுருக்கு. ஸோ அது இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா அந்த பழைய லென்த்தாக இருக்கிற பிரான்ச்சை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். காலையிலே வந்து அந்த பழுத்த இலை, காஞ்சி போன மாதிரி இருக்க இலை அதெல்லாமே வந்து எடுத்து போட்டாச்சு. கற்பூரவள்ளி செடி வந்து ரொம்ப சூப்பராகவே வளர்ந்துட்டுருக்கு. அதில் ஒரு பிரான்ச் வந்து உடஞ்சிருச்சு. அதையுமே வந்து பூசணிக்காய் செடி இருக்கிற தொட்டியில் வந்து அப்படியே சும்மா நட்டு வச்சுருக்கேன். அதையுமே வளர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ புதுசாக இருக்கிற குட்டி செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிங்ராஜ். நிறையா வந்து ஷாம்பூவில் ஆயில் இது எல்லாமே வந்து கேள்விப்பட்டிருப்போம். வெள்ளை கரிசலாங்கண்ணி இது வந்து ஊர்லேருந்து வரும்போது ஒரு சின்ன செடி கொண்டு வந்திருந்தேன். அதனால் நட்டு வச்சுருக்கேன். கொண்டு வந்து நட்டதுக்கப்புறம் இப்போ தான் வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு. ஃப்ரெஷ்ஷாகவே ஆயிருக்கு 1 வீக் அப்புறமா தான். கற்பூரவள்ளி இலையிலேருந்து ஒரு ரெகுலராகவே ரசம் வைக்கும்போது ஒரு 4-5 இலை பறிச்சிட்டு வந்து இடித்து ரசத்தில் வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சளி பிடிக்கிறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். சளி பிடிச்சிருந்தது அப்படின்னாலுமே வந்து சீக்கிரம் சரியாயிடும். அதனால் இப்போ ரெகுலராகவே ரசம் வைக்கும்போது அந்த கற்பூரவள்ளி இலையை வந்து யூஸ் பண்ணிடுறது ரசத்தில். வெண்பா குட்டியோட ட்ரெஸ் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ண ஆரம்பிச்சாச்சு மறுபடியுமே. நேற்று ஃப்ரைடே தான் வந்து வாஷ் பண்ணியிருந்தேன். அது இன்னுமே வந்து காயில் கொஞ்சம் வெயில் வந்துச்சு அப்படின்னா தான் எடுத்து மடித்து வைக்கணும். ஃப்ரைடே ஈவினிங் தான் ஃப்ரெஷ்ஷாக மாவாட்டி வச்சுருந்தேன். மார்னிங் வந்து சூப்பராக புளிச்சு வந்திருக்கு. இருக்கிற கிளைமேட்க்கு எப்படி புளிச்சு வருதுன்னே தெரியல. அவ்வளோ சில்லுன்னு இருந்தாலும் மாவு வந்து சூப்பராக புளிச்சிருக்கு. ஸோ மார்னிங் வந்து கடலக்கொட்டை சட்னியும் இட்லியும் தான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ண போகிறோம். வெண்பா குட்டியோட குட்டி புக் இது, கலரிங் புக்கு. இது வந்து டிமார்ட்லேருந்து வாங்கியிருந்தது தான். நம்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க டாட்ஸ் ஜாயின் பண்ணுற மாதிரி. ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீசெண்ட் டைமில் வெண்பா குட்டிக்கு வந்து அந்த புக் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. செடி எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு கிச்சனுக்கு வந்து விண்டோ டோர் எல்லாமே ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா லைட்டே போட தேவையில்லை. கிச்சன் ஃபுல்லாக நல்லா வெளிச்சமாயிடும். அதுக்கப்புறம் இந்த செடி வந்து நைட் எடுத்து உள்ளே வச்சுருவேன். மார்னிங் வந்து விண்டோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா விண்டோ மேலே வந்து அந்த செடியை வச்சுருவேன். ஸோ வெளியில் காற்று வந்து செடிக்கு வரும்போது செடி நல்லாவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். விண்டோ டோர் எல்லாமே ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நானும் வெண்பா குட்டியும் வந்து ப்ரஷ் பண்ணுறதுக்கு வந்தாச்சு. ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டோம். வெண்பா குட்டியும் வந்து பால் குடிச்சிட்டா. இதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான வேலையை ஆரம்பித்தாச்சு. கடலக்கொட்டை வந்து கம்மியாக தான் இருந்தது. அதனால் காலையிலேயே வறுத்து வச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வறுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைமும் வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து ஃபுல்லாகவே தவஞ்சு போயிடுது. அதனால் கொஞ்சம் அடுப்பு பக்கத்தில் வச்சுருக்கேன். மெல்ட் ஆச்சு அப்படின்னா வெண்பா குட்டிக்கு தேய்ச்சி விடலான்ட்டு. இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போகிற ஒர்க் வந்துட்டு இருக்குது. ஸோ மதியம் வந்து லஞ்ச் சமைக்க தேவையில்லை, டைமும் இருக்காது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்பணும். இந்த கடாயோட சைடில் வந்து பாருங்கள் எவ்வளோ பிளாக் ஆகிட்டே இருக்குன்ட்டு. அது வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக தான் இருந்தது. வர வர அப்படியே கீழே வரைக்கும் பிளாக் கலரில் ஃபார்ம் ஆகிட்டே வருது. இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுனே தெரியல. உங்களுக்கு ஏதாவது மெத்தட் க்ளீன் பண்ணுறதுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
வெண்பா குட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு என் பக்கத்துலேயே தான் உட்காந்துட்டு இருந்தா. எல்லா தேங்காய் எண்ணெயுமே வந்து தவஞ்சிருச்சு. இந்த ரெட் கலரில் பாட்டிலில் இருக்கிறது வந்துட்டு வேம்பாலம்பட்டை எண்ணெய், இந்த குட்டி பாட்டிலில் இருக்கிறது வந்துட்டு நார்மல் தேங்காய் எண்ணெய் தான். ரெண்டுமே வந்து நல்லா தவஞ்சிருச்சு. அதனால் லைட்டாக சூடுபடுற இடத்துல கடலக்கொட்டையை வறுத்த ஆறத்துக்காக வச்சாச்சா. அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயில் வந்திருந்தது. அதனால கொஞ்சம் நேரம் வெயிலில் வந்து நிற்கலாம் அப்படின்ட்டு பால்கனிக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி வெயில் அடிக்கிறதே ரொம்ப ரேராக தான் இருக்கும். மார்னிங் ஒரு 10:30 வரைக்கும் தான் இந்த பால்கனியில் வந்து வெயில் வரும். அந்த டைமில் வந்து நம்ம போய் கொஞ்சம் நேரம் உட்காந்தோம் அப்படின்னா லைட்டாக தான் வந்து அந்த சூடு ஃபீல் ஆகும். அதுவே வந்து நல்லாயிருக்கும். இப்போ இருக்க சில்னஸ்க்கு நீங்கள் இந்த ஒரு நிமிஷம் பார்க்குறதுலே வந்து தெரியும். வெயில் வந்து வரும், திரும்பி போயிடும், திரும்பி வரும், அந்த மாதிரி தான் இருந்தது. ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ராங்கான வெயில் வந்து அடிக்கிறதே இல்லை. கடலக்கொட்டை சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சைடில் வந்து இட்லியும் வெந்துட்டுருக்கு. ரொம்ப சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி. எல்லாருக்குமே வந்து பீனட் சட்னி கண்டிப்பாக பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியான சட்னியும் கூட. இந்த இட்லி பாட் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. சின்ன இட்லி பாட்டு தான். ஒரு தட்டில் வந்து 4 இட்லி ஊற்றலாம். 2 தட்டு இருக்குது. ஒரு டைமில் வந்து 8 இட்லி ஊற்றலாம். ஸோ நான் 3, ஹஸ்பண்ட் 3, வெண்பா குட்டிக்கு வந்து 2 இட்லி அப்படின்னு வந்து கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு. யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து ஹேண்டியாக இருக்குது. வாஷ் பண்ணி வைக்கிறதுக்கும் வந்து பெரிய இடத்த வந்து அடிக்கிறதில்ல. ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வெளியில் கிளம்பியாச்சு. டைம் வந்து 11 ஆச்சு. போகிற வழியிலே வந்து எங்களுக்கு பக்கத்துலேயே வந்து பீமா ஜுவல்லர்ஸ் இருக்குது. சரி, நாங்கள் வந்து கோல்டு ஷாப்பிங்காக தான் போகிறோம். ஸோ பீமா ஜுவல்லர்ஸ் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துக்கலாம், லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு வந்து பார்த்திங்கன்னா கல்யாண் நகருக்கு தான். கல்யாண் நகரில் தான் வந்து எல்லா ஜுவல்லரி ஷாப்ஸுமே இருக்குது. ஜிஆர்டி, மலபார், ஜாஸ் அலுகாஸ், ஜாய் அலுகாஸ், தனிஷ்க் அப்படின்னு எல்லாமே இருக்குது. அங்கே இருக்க எல்லா ஷாப்ஸ்லேயும் பார்த்து முடிச்சுட்டு அங்கே சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா பீமாக்கு வரலாம் அப்படின்ட்டு தான் வந்து கிளம்பியிருக்கோம். கல்யாண் நகர் கம்மனஹள்ளி அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த ஏரியாவை. இங்கே வந்து நிறைய கோல்டு ஷாப்ஸ் இருக்கும். லாஸ்ட் ஒரு 2 டேஸாகவே வந்து கோல்டோட விலை கொஞ்சம் நல்லாவே குறைஞ்சிட்ருக்கு. நான் சாட்டர்டே நாங்கள் ஜுவல்லரி ஷாப் போகும்போது ஒரு ஆல்மோஸ்ட் 4000 கிட்ட பவுனுக்கு வந்து குறைஞ்சிருக்கு. 54,000 ப்ளஸில் வந்து ஒரு பவுனோட ரேட் இருந்தது. பட் இன்றைக்கி ரேட் என்ன அப்படிங்கிறத போயிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி ப்ரைஸ் வந்து எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக என்னங்கிறது தெரியல. ஃபஸ்ட்டு வந்து ஜிஆர்டிக்கு தான் போனோம். எங்களோட ஃபேவரட் ஷாப் எப்போவுமே ஜிஆர்டி தான். முன்னாடிலாம் வந்துட்டு நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்காக இல்லை சேவிங்ஸ்க்காக வந்து கோல்டை வாங்கி வைப்பாங்க. போக போக வந்து அது கோல்டே வந்து லக்ஸரியாக மாறிட்டுருக்கு. முன்னாடி டைமண்ட் வந்து எப்படி ஒரு லக்ஸரி ஜுவல்லரியாக இருந்ததோ அதே அளவுக்கு இப்போ கோல்டுமே வந்து லக்ஸரியாக மாறிட்டுருக்கு. ஜிஆர்டிக்குள்ளே வந்தாச்சு. வெண்பா குட்டிக்கு வந்து பேங்கிள் வாங்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். ஆல்ரெடி வெண்பா குட்டியோட ஒரு பேங்கிள் இருந்தது அட்ஜஸ்டபிள் டைப்பில். அது வந்து பேபியாக இருக்கும்போது போட்டு விட்டுருந்தப்போ தரையில் தட்டி ஃபுல்லாக வந்து ஒடுக்கிட்டா. இப்போ வந்து வீட்டில் ஃபங்க்ஷன் வரப்போகுது. ஸோ ஃபங்க்ஷனில் வந்து பேங்கிள் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காதுன்ட்டு பழைய பேங்கிள் கொடுத்துட்டு வேறு பேங்கிள் வாங்குறதுக்காக தான் வந்திருக்கோம். எங்களோட நல்ல டைமோ என்னவோ இப்போ எங்களுக்காகவே கொஞ்சம் விலை குறைஞ்ச மாதிரி இருக்குது. நிறைய டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தோம். பட் நிறையா வந்து பெரியவங்க போடுற டிசைனே வந்து பேபிஸ் சைஸில் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. எங்களுக்கு வந்து எதுவுமே சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. எல்லாமே வந்து பார்த்தோம். ஒன்று ரொம்ப கிராண்டாக இருக்க மாதிரி இருந்தது, இல்லை அப்படின்னா கொஞ்சம் ரொம்பவுமே சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருந்தது. இந்த பேங்கிள் வந்து ரொம்பவே எங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஸ்க்ரூ டைப்பு தான். சரி, ஒரு ஆப்ஷனாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இது எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லா ஷாப்லேயுமே வந்து பார்த்துட்டு வரலான்ட்டு போயிட்டோம். இன்றைக்கோட கோல்டு ரேட் வந்துட்டு ஜிஆர்டியில் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஒரு கிராம் வந்து 6,325 ருபீஸ், ஒரு பவுன் வந்து 50,600 ருபீஸ் போட்டிருந்தாங்க. சில்வரோட ரேட் வந்து 85 ருபீஸ். நல்லாவே வந்து குறைஞ்சிருக்கு. ஜிஆர்டியில் பார்த்ததுக்கப்புறமா நாங்கள் நெக்ஸ்ட்டு நிறைய ஷாப்ஸ் போனோம். அங்கே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கே டைம் இல்லை. எல்லா ஷாப்லேயுமே வந்து பார்த்து முடிச்சுட்டு ஃபைனலாக ஒரு பேங்கிள் சூஸ் பண்ணி வாங்கிட்டும் வந்தாச்சு. வீட்டுக்கு நாங்கள் திரும்ப வரும்போது 6 ஆகிடுச்சு. மார்னிங் 11 ஆரம்பிச்சு 6 ஆகிடுச்சு ஒரு பேங்கிள் சூஸ் பண்ணி வாங்குறதுக்கு. லஞ்ச் வந்து வெளியிலே சாப்பிட்டாச்சு. இப்போ வீட்டுக்கு வந்து ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு சட்னி சாம்பார் அப்படின்னு ஒரு எபிசோட்ஸ் வந்து வந்திருந்தது. ஒரு வெப் சீரிஸ் மாதிரி அதை தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். வர வழியில் அப்படியே டெக்கத்லானுக்கும் போயிட்டு வந்திருந்தோம். அங்கே வந்து ஸ்கிப்பிங் ரோப் வாங்கணும்னு ரொம்ப நாளாக நான் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். இதை வந்து ஃபைனலாக இன்றைக்கி வந்து வாங்கியாச்சு. 299 ருபீஸ் வந்து போட்டிருக்காங்க. பட் இதோட ஆஃபர் ப்ரைஸ் வந்து 99 ருபீஸு. 99க்கு நல்லாவே குவாலிட்டியாக இருந்தது. சூப்பர் ஒர்த்து தான். நான் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது, எப்படி ஓகேவாக இருக்குமான்னு யோசித்தேன். பட் வந்து ஸ்கிப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது.
அடுத்து வந்து யோகா மேட் ஒன்று வாங்கியிருந்தோம். ரொம்ப நாளாக யோகா மேட் வாங்கணும்னு வந்து யோசிச்சுட்டே இருந்தோம். ரீசெண்டாக வந்து ஒரு 2-3 வீக்ஸாகவே வந்து ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து யோகா மேட் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு யோசித்தோம். டெக்கத்லானில் வந்து குவாலிட்டி நல்லா இருக்கும்ன்ட்டு அங்கே தான் வந்து வாங்கியிருந்தோம். இதே வந்து நிறைய கலர்ஸில் இருந்தது. நிறைய ப்ரைஸ் ரேஞ்சஸ்லேயும் வந்து இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 999. நான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. நான் வந்து ஒரு 699 அந்த மாதிரி இருந்ததுன்னா வாங்கலான்னு நினச்சிட்டு போனேன். பட் சரி வாங்கணும்னு போயாச்சு, வாங்கிடலான்ட்டு 999 ருபீஸில் ஒரு யோகா மேட் வாங்கியாச்சு. இன்னும் ஜாஸ்தி ப்ரைஸ்லேயுமே இருந்தது. 1500க்குலாம் யோகா மேட் இருந்தது, 2000க்கும் இருந்தது. அடுத்து வெண்பா குட்டிக்கு வந்து இந்த கோல்டு ஷாப் முன்னாடி சின்னதாக ஒரு கடை வந்து இருந்தது. அந்த இடத்துல இந்த டெக்கார் பீஸ் வந்து அழகாக இருந்தது, பூனைக்குட்டி மாதிரி. அது வேணும்னு சொல்லிட்டு வெண்பா குட்டி வந்து அது வாங்கிட்டா. ஒரு சின்ன கூடைக்குள்ளே பூனைக்குட்டி இருக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப குட்டி பூனைக்குட்டி தான், அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. நல்லா ஒயிட் கலரில் சாஃப்டாக இருந்துச்சு. இந்த கூடை வந்துட்டு பிங்க் அண்டு பர்பிள் கலரில் இருந்தது. இது லைட்டோடு சேர்த்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதனால வெண்பா குட்டிக்கு வந்து இந்த பூனைக்குட்டி வித் கூடை வந்து வாங்கியாச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 350 சொன்னாங்க. கொஞ்சம் பேசி வந்து 320க்கும் என்னமோ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பூனைக்குட்டிக்கு அடியிலேயே வந்து சின்னதாக பட்டன் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அழகாக மியாவுன்னு பூனைக்குட்டி மாதிரியே கத்துச்சு. பேக்ரவுண்டில் டிவியில் ஓடுற நாய்ஸ் வந்து கொஞ்சம் கேட்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த பூனைக்குட்டி வாங்கின அதே ஷாப்பில் வந்துட்டு இந்த ரிங் இருந்தது. நார்மலாக இந்த மாதிரி ரிங்ஸ் வந்து நான் இதுக்கு முன்னாடி வாங்கினதில்லை. அமேசான்லேருந்து ஒன்று மட்டும் வாங்கியிருக்கேன். அது அடுத்த விலாகில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது வந்து என்னோடய செகண்ட் ரிங். இந்த மாதிரி வெளியில் வாங்குறது அழகாக சுற்றுற மாதிரி இருந்தது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்கிறதுனால வாங்கிட்டேன். அட்ஜஸ்டபிள் டைப் தான், ஸோ யார் வேணும். அடுத்து ஃபைனல் மெயின் ஷாப்பிங்காக போனது வந்து இதுதான், வெண்பா குட்டியோட பேங்கில். ஃபைனலாக வந்து ஜாஸ் ஆலுக்காஸில் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஜாய் ஆலுக்காஸில் ஒரு பேங்கிள் சூஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பீமா ஷாப்புக்கும் வந்திருந்தோம். பீமாவுக்கு வந்துட்டு அங்கேயுமே எதுவும் செட் ஆகலை. திரும்ப நாங்கள் லஞ்ச் போயிட்டு ஜோஸ் ஆலுக்காஸ் முன்னாடி வண்டி பார்க் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருந்தது. சரி பார்க் பண்ணிவிட்டு இங்கே முன்னாடி பார்க் பண்ணுறோமே, இந்த ஷாப்லேயும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆல்ரெடி சூஸ் பண்ணியிருந்ததை போய் பில் பண்ணிக்கலான்ட்டு லாஸ்ட்டாக இந்த ஷாப்புக்குள்ளே போனோம். ஃபைனலாக வந்து இங்கேயும் வேறு ஒரு வளையல் தான் சூஸ் பண்ணி பில்லிங் வரைக்கும் போனதுக்கப்புறமா நான் ரேண்டமாக அந்த ஷாப்பில் என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு போனபோது தான் இந்த பேங்கிள் வந்து கண்ணில் பட்டுச்சு. இவங்க எடுத்து காமிக்கிறதுக்கு முன்னாடி வந்து டைமண்ட் பேங்கிள்னு நினச்சேன். அப்புறம் தான் வந்து அவங்கள்ட்ட கூப்பிட்டு கேட்கும் போது இது நார்மல் ஸ்டோன் தான் சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக இந்த பேங்கிளை வந்து சூஸ் பண்ணியாச்சு. இதுவுமே வந்து பெரியவங்க போடுற மாடல் டைப்பில் தான் இருக்கும். பட் இருந்தாலும் எங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது. கொஞ்சமாக வந்து ஸ்டோன்ஸ் வச்சு நீட்டாக இருந்தது. ஒரு வளையல் வந்து 1 பவுனில் இருந்தது. ஸோ டோட்டலாக வந்து 2 பவுனுக்கு கொஞ்சம் மில்லிகிராம் வந்து கம்மியாக இருந்தது. இந்த பேங்கிள் வந்து வெண்பா குட்டியோட பழைய பேங்கிள், அட்ஜஸ்டபிள் டைப்பு, பிளெயினாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் தான் போட்டிருப்பா, போட்டு ஒடுக்கிட்டா. அதை வந்து கொடுத்துட்டு தான் இந்த பேங்கிள் வந்து வாங்கியிருந்தோம். அதை வந்து எங்களுக்கு முன்னாடியே அதை மெல்ட் பண்ணி அதுக்கப்புறம் வெயிட் போட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான அமௌண்ட்டையும் வந்து கரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபைனலி ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டே இருந்த வெண்பா குட்டியோட பேங்கிள் ஷாப்பிங் வந்து முடிஞ்சது. மார்னிங் வச்ச பீனட் சட்னி இருந்தது, அதோடவே வச்சு டின்னரையும் முடிச்சாச்சு. ஒயிட் ரைஸ் வச்சு வெண்பா குட்டிக்கு பனியாரம் பீனட் சட்னி, எங்களுக்கு ஒயிட் ரைஸ் பீனட் சட்னி. சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சனில் எல்லா ஒர்க்குமே முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் எடுக்கவே இல்லையேன்னு ஞாபகம் வந்துச்சு. பட் நைட் ஆயிடுச்சுங்கிறதுனால கொஞ்சம் திரும்பி வந்து சில் ஆகிடுச்சு. அதனால் அடுத்த நாள் எடுத்துக்கலான்னு அப்படியே விட்டாச்சு. பால்கனியில் நிறைய காற்றடிக்குது, நல்லா சில்லுன்னு இருந்தது. கொஞ்ச நேரம் நின்று செடி எல்லாமே பார்த்துட்டு அன்றைக்கி நைட் வந்து அப்படியே சூப்பராக முடிஞ்சுது. சாட்டர்டே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக. அப்படியே விலாக் வந்து சண்டே மார்னிங் 10 o'clockலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மார்னிங் வழக்கம் போல் எழுந்திரிச்சு காஃபி மில்க் எல்லாமே குடிச்சிட்டு வெண்பா குட்டியும் அவங்க அப்பாவும் வந்து சிக்கன் வாங்குறதுக்காக போயிருக்காங்க. வெண்பா குட்டி வந்து சிக்கன்லாம் சாப்பிட மாட்டா, ஆனால் சிக்கன் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறது வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். சிக்கன் வாங்க போகலாம், சிக்கன் வாங்க போகலான்னு சொல்லிட்டே இருப்பாள். அதனால் அவளையும் வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க சிக்கன் வாங்குறதுக்கு. இன்றைக்கி காலையிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓரளவுக்கு கொஞ்சம் சூடாகிற மாதிரியே வந்து நல்லாவே வெயில் இருந்தது. அவங்க கிளம்பியாச்சு சிக்கன் வாங்குறதுக்கு. இப்போ வந்து செடிக்கு தண்ணி ஊற்றலான்ட்டு தான் வந்திருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு செடிக்கு தண்ணி ஊற்றியே. மழை பெய்யுதுன்ட்டு அப்படியே தண்ணி ஊற்றாமையே விட்டுட்டேன். இது வந்து ரீசெண்டாக வெண்பா குட்டிக்கு வந்து வெண்பா குட்டியோட அப்பு வாங்கி கொடுத்துருந்தாங்க செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக. பார்க்குறதுக்கு எலிஃபண்ட் மாதிரியும் இருந்தது, குட்டி ரேபிட் மாதிரியும் இருந்தது. தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வீட்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்னு வந்தாச்சு. வெண்பா குட்டி பாருங்கள், வந்ததுலேருந்தே இந்த யோகா மேட் வச்சு தான் வந்து எடுத்து விளாண்டுட்டுருக்கா.
நாங்கள் யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ வாங்கினதுலேருந்து வெண்பா குட்டி வந்து நிறைய டைம் யூஸ் பண்ணிகிட்ருக்கா. இதை எடுத்து வைக்கிறக்கே விடுறதே இல்லை. எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா உடனே போய் எடுத்துகிட்டு வந்து போட்டு விளையாட ஆரம்பிச்சிருவா. லஞ்சு செய்ய ஆரம்பித்தாச்சு. சிக்கன் குழம்புக்கு மசாலா வறுத்து வச்சுருக்கேன். சைடில் வந்து சிக்கன் குக் ஆகிட்டே இருக்குது. மசாலா அரைச்சி இதில் சேர்த்து மூடிட்டோம் அப்படின்னா சிக்கன் வந்து ரெடி ஆயிரும். சைடில் வந்து வெண்பா குட்டி ரீசெண்டாக சிக்கன் 65 வந்து கேட்டுகிட்டே இருக்கா. சரி வீட்டிலேயே வந்து செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். தயிர், லெமன் ஜூஸு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் வெண்பா குட்டிக்கு மட்டும். இங்கே வந்து நாங்கள் வாங்கும்போது எப்போவுமே நாட்டுக்கோழி தான் வாங்குவோம். நாட்டுக்கோழி வாங்கினோம் அப்படின்னா ஃபுல் கோழியாக தான் கொடுப்பாங்க. நாங்கள் வந்து 2 பேர் தான் இங்கே இருக்கோம் அப்படிங்கிறதுனால ஒன்ஸ் வந்து வாங்கினோம் அப்படின்னா அதை 2 டைமாக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து சிக்கன் கட் பண்ணி கொடுக்கும்போது நம்ம எவ்வளோ சின்னதாக வேணும்னு சொன்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய பெரிய பீஸாக தான் இருக்கும். அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பெரிய பீஸாகவே சாப்பிட்றதுக்கு பழகியாச்சு. இப்போ வந்து மசாலா அரைச்சி அந்த சிக்கனோட போட்டு நல்லா சிக்கன் வெந்துருச்சு. சைடில் வந்து அந்த சிக்கன் மட்டும் மிளகோட சேர்த்து வறுக்கிறதுக்கு சைடில் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒயிட் கலரில் இருக்க பேஸ்ட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா முந்திரியும் தேங்காயும் அரைச்சி ஃபைனலாக குழம்புல சேர்த்தேன். அதில் கொஞ்சோண்டு வந்து இந்த சிக்கன் மசாலாலேயுமே வந்து சேர்த்துருக்கேன். நான்வெஜ் பண்ணுறதுல பெரிய ஸ்பெஷல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து குக் பண்ணியிருக்கேன். தண்ணி குழம்பு, அதுக்கப்புறம் மசாலா வறுவல், இவ்வளோ தான் வந்து எனக்கு தெரிஞ்சது. பேசிக்காக எல்லா டைமும் வந்து இதே மாதிரி தான் செய்வோம். எப்போயாச்சும் வேறு மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா யூடியூப்பில் ஏதாவது ரெசிபீஸ் பார்த்து 1-2 டைம் வந்து ரேராக ட்ரை பண்ணியிருக்கேன். மற்றபடி இதே மாதிரி தான் வந்து எல்லா டைமுமே செய்வோம். வெண்பா குட்டிக்கு மேரினேட் பண்ணதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2 பீஸ் வந்து சேர்த்து மேரினேட் பண்ணியிருக்கேன். அதோடவே சேர்த்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா வந்து அதையுமே வந்து ஃப்ரை பண்ணி வெண்பா குட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் லஞ்ச் சாப்பிட. டேஸ்ட்டுமே கொஞ்சம் நல்லாவே வந்திருந்தது. நார்மலாக கடையில் கிடைக்கிற சில்லி சிக்கன் மாதிரியே டேஸ்ட் இருந்துச்சு. ரெடிமேட் பவுடர் இல்லாமல் இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் நானே போட்டு மேரினேட் பண்ணி பண்ணுறது. வெண்பா குட்டி வந்து இதுலேயுமே ஒரு 3-4 பீஸ் தான் வந்து சாப்பிட்ருப்பா. அதுக்கு மேலே அவளுமே வந்து சாப்பிடல. ஃப்ரை பண்ணி வெண்பா கொடுத்துட்டு நாங்களுமே வந்து லஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெண்பா குட்டி விளையாடிட்டு இருந்தா. நான் டிமார்ட் வந்து எப்போவுமே சாட்டர்டே சண்டே போகக்கூடாதுன்னு நான் லாஸ்ட் வீக் சொல்லியிருந்திருப்பேன். பட் இந்த வீக் வந்து வழி இல்லாமல் தான் சாட்டர்டே போனேன். பட் வந்து சுத்தமாக கூட்டமே இல்லை. கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. இப்போ என்ன வாங்கிட்டு வந்திருக்கேங்கிறத பார்க்கலாம். இந்த ஹைட் அண்ட் சிக் சாக்கோ ரோல்ஸ் குக்கீஸை இது வந்து லாஸ்ட் டைம் ஒரு பேக்கெட் வந்து வாங்கியிருந்தோம். இதில் வந்து 75 ருபீஸ் போட்டிருந்தாங்க. பட் இதில் பில்லிங்கில் வந்த ப்ரைஸ் வந்து 37 ருபீஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. அதனால் இந்த டைம் வந்து 2 பேக்கெட் எடுத்தாச்சு. 75 ருபீஸ்க்கு வந்து 2 பேக்கெட்டு. நார்மலாக இருக்க ஷாப்ஸ்லேயே வந்து இந்த குக்கீஸ் வாங்கினோம் அப்படின்னா அதில் என்ன ப்ரைஸ் போட்டிருக்கோ அதே ப்ரைஸ்க்கு தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ டிமார்ட் போனதுனால அந்த ப்ரைஸ்க்கு 2 பேக்கெட் வந்து கிடச்சிருச்சு. அடுத்து மக்கானா. ரொம்ப நாளாகவே வந்து வெண்பா குட்டிக்கு இதை கொடுத்து பழக்கணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைமே வாங்கலான்னு நினச்சேன். பட்டு வாங்க மறந்தாச்சு. ஸோ இந்த டைம் வந்து போன உடனே வந்து மக்கானாவை எடுத்து வச்சுட்டேன். வெண்பா குட்டிக்குமே வந்து பிடிச்சிருந்தது, கொஞ்சம் சாப்பிட்றா. அடுத்து நைஸ் டைம். இது வந்து எங்களோட ஃபேவரட் குக்கீஸ் டீ டைமுக்காக. அடுத்து வேஃபர். எல்லா டைமுமே வந்து வேஃபர் இருக்கும், அட்லீஸ்ட் ஒன்றாவது. இந்த டைம் வந்து பைனாப்பிள் அண்ட் ஆரஞ்சு ஃப்ளேவர் 2 எடுத்துகிட்டு வந்திருந்தேன் வெண்பா குட்டியோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்காக. இது வந்து கிண்டர் ஜாய் அந்த மாதிரியே வந்து சின்ன சாக்லேட்ஸ் மாதிரி இருக்கும். 12 வந்து பேக்கோடு இருக்கும். சாக்லேட் மாதிரியே உள்ள 12 இருக்கும். இது வந்து 120 ருபீஸ் போட்டிருந்தாங்க. டிமார்ட்டோட ப்ரைஸ் வந்து 108 ருபீஸோ என்னமோ இருந்தது. சரி வெண்பா குட்டிக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும், அதனால் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த பேக்கெட் வந்து வாங்கியிருக்கிறோம். அடுத்தது வந்து இட்லி அரிசி. ரெகுலராகவே டிமார்ட்டில் இருக்க இட்லி அரிசி, உளுந்து இந்த 2 தான் வந்து நான் மாவுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் இது வேறு இடத்துல வாங்குறதே இல்லை. அடுத்து டிஃபன் பாக்ஸு. இது லாஸ்ட் டைமே வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு 10 டிஃபன் பாக்ஸ் கிட்ட வாங்கியிருந்தேன். இந்த டைமும் வந்து ஒரு 5 வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எதுக்காக இவ்வளோ வாங்கியிருக்காங்கிறத ஃப்யூச்சர் விலாக்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்து இந்த குட்டி செம்படை மாதிரி இருக்க கண்டெய்னர், இது அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. என்னோடய கையில் வச்சு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு குட்டியாக இருக்குன்ட்டு. ஆனால் இதோட ப்ரைஸ் தான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. இருந்தாலும் வந்து குட்டியாக க்யூட்டாக இருந்ததுனால ஒன்று மட்டும் வந்து எடுத்துக்கிட்டேன்.
ஃபுட்டில் வந்து ஏதாவது கொஞ்சமாக லெஃப்ட் ஓவர்ஸ் இருந்தது அப்படின்னா இதில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்குமே வந்து பெரிய ஸ்பேஸ் எடுக்காது. அதனால் இந்த குட்டி சம்படம் வந்து ஒன்று எடுத்தேன். அடுத்தது வந்து இந்த பெப்பர் போட்டு வைக்கிற கண்டெய்னர் கிளாஸில் தான் இருந்தது. நல்லா ஸ்ட்ராங்கான கிளாஸ் தான். மேலே மூடி தான் வந்து கொஞ்சம் குவாலிட்டி வந்து அவ்வளோவா சரியில்லை. இதோட எம்ஆர்பி வந்து 30 போட்டிருந்தாங்க. பட் டிமார்ட்டோட செல்லிங் ப்ரைஸ் வந்து 19 ருபீஸ் தான். 19 ருபீஸ்க்கு நல்ல ஸ்ட்ராங்கான கிளாஸ் வந்து வர்த்து தான். இதோட மூடியில் வந்துட்டு 2 சைடு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு சைடு வந்துட்டு சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கும், இன்னொரு சைடு வந்துட்டு பெருசாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருந்ததுனால இந்த பாட்டில் வந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்திருந்தேன் பெப்பருக்காக. இந்த திங்ஸ் எல்லாம் தான் வந்து டிமார்ட்லேருந்து வாங்கியிருந்தது. எக்ஸ்ட்ரா பிளான் பண்ணாமல் வாங்கினதுன்னு பார்த்திங்கன்னா இந்த குட்டி கண்டெய்னரும் அந்த பெப்பர் பாக்ஸும் தான் வந்து லிஸ்ட்டில் இல்லாமல் வாங்கியிருந்தது. வந்ததுமே வந்து இந்த கிண்டர் ஜாய் சாக்லேட் வந்து வெண்பா குட்டிக்கு தெரியாமல் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் நல்லாவே வெயில் இருந்தது. அதனால் ஒரு 4:30 கிட்ட வந்து பார்க்கு போயிட்டோம். கொஞ்ச நேரம் வெயிலில் வந்து வாக் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு. சண்டே அப்படிங்கிறதுனால அவ்வளோவா பார்க்கில் வந்து எப்போவுமே கூட்டம் இருக்காது. இங்கே இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பெரியவங்க ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. ரொம்ப ரேராக தான் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. பார்க் போயிட்டு திரும்ப வரும்போது வீட்டுக்கு தேவையான வெஜ்ஜீஸ் வாங்கிட்டு வரலான்ட்டு போயிருந்தோம். இந்த கவரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஆயில் மில் அப்படின்னு ஒரு ஷாப் வந்து இருக்கும். அங்கே வந்து நூடுல்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சேமியா இது எல்லாமே வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டியில் கிடைக்கும். அந்த ஷாப்லேருந்து கருப்பியல் வாங்கிட்டு வந்திருந்தா 100 கிராம் வந்து 40 ருபீஸ்னு. நல்லா க்ளீனாக தான் இருந்தது. உள்ள டஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எள்ளு மாவு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தேன். அடுத்து மில்லட் சேமியா. மில்லட்டில் வந்து இது கம்பு சேமியா. இதுலேயே வந்து மல்டி மில்லட் சேமியா, ராகி, வரகு இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் மில்லட் சேமியாவும் இங்கே கிடைக்கும். இதுக்கு பேக் சைட்லேயே வந்துட்டு என்ன மாதிரி குக் பண்ணணும் கொடுத்துருப்பாங்க. அண்டு என்ன மாதிரி மில்லட்ஸில் சேமியா கிடைக்குது அப்படிங்கிறதும் வந்து லிஸ்ட்டில் இந்த பேக்கெட்டோட பேக் சைட்லேயே வந்து கொடுத்துருந்தாங்க. செய்முறை வந்து தமிழ்லேயே போட்டிருந்தாங்க. ரெகுலராக இந்த ஷாப்பில் இருந்து நாங்கள் ராகி சேமியா தான் வாங்கிட்டு வருவோம். இந்த டைம் வந்து ராகி சேமியா கொஞ்சம் நல்லா நொறுங்கி போன மாதிரி இருந்தது. அதனால் ராகி இந்த டைம் வந்து சூஸ் பண்ணல. கம்பு சேமியாவும் அடுத்தது மல்டி மில்லட் சேமியாவும் வந்து எடுத்துருந்தோம் 2 பேக்கெட்டு. மல்டி மில்லட் சேமியாங்கிறதுனால பேக் சைட்லேயே வந்து இன்க்ரீடியன்ஸில் கொடுத்துருக்காங்க என்னென்ன மில்லட்ஸ் எல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு. இதுலேயுமே வந்து என்ன மாதிரி குக் பண்ணணும் கொடுத்துருப்பாங்க. அடுத்து இந்த ஷாப்பில் இருந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நூடுல்ஸ் ட்ரை பண்ணலான்னு வாங்கியிருக்கோம். இது வந்து சாமை நூடுல்ஸு. இதுவுமே வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இல்லாமல் மைதாலாம் இல்லாமல் வந்து மில்லட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. இந்த நூடுல்ஸ் பேக்கோடு சேர்ந்து மசாலா பேக்கெட்டுமே வந்துடும். உள்ளே வந்து சின்னதாக ஒரு பேக்கெட் இருக்கும் மசாலா பேக்கெட்டு. மேகியில் எப்படி மசாலா பேக்கெட் இருக்கோ அந்த மாதிரி இந்த நூடுல்ஸ் பேக்கெட்குள்ளேயுமே வந்து மசாலாவுக்கு ஒரு குட்டி பேக்கெட் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்டு அந்த மசாலா யூஸ் பண்ணி எப்படி குக் பண்ணோம் அப்படிங்கிற மெத்தடும் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை மாதிரி நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். அடுத்து வெண்பா குட்டிக்கு வந்து அங்கேருந்து ஏதாவது சூஸ் பண்ணி வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த முறுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தா. வெண்பா குட்டிக்கு வந்து வாங்குறதுல இருக்க ஆர்வம் வந்து சாப்பிடும்போது இருக்காது. ஷாப்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. பெருசாக வெஜ்ஜீஸ் வந்து எதுவுமே வாங்கலை. லாஸ்ட் வீக் வாங்கினதே வந்து ஒரு 2 வெஜ்ஜீஸ் இருந்தது. அது சமைச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக அதுக்கப்புறம் வாங்கிக்கலான்ட்டு இந்த டைம் வந்து வெஜ்ஜீஸ் எதுவுமே வாங்கலை. இது வந்து பரோட்டா லாஸ்ட் டைம் வந்து வாங்கியிருந்தது. லெஃப்ட் ஓவர் வந்து 2 பரோட்டா இருந்தது. சரி சிக்கன் குழம்புக்கு வந்துட்டு பரோட்டா நல்லா இருக்கும்ன்ட்டு எங்களுக்கு வந்து பரோட்டாவும் சிக்கன் குழம்பும், வெண்பக்குட்டிக்கு வந்து பனியாரம் சிக்கன் குழம்பு. எங்களோட டின்னர் வந்து சூப்பராக முடிஞ்சுது. டின்னர்லாம் முடித்து வெண்பா குட்டியெல்லாம் தூங்க போனதுக்கு அப்புறமா வந்து நான் அந்த எள்ளு உருண்டை வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். எள்ளு மாவு ரொம்ப சூப்பராகவே வந்திருந்தது. ராகி மாவும் எள்ளும் யூஸ் பண்ணி இந்த உருண்டை வந்து செஞ்சுருந்தேன். டேஸ்ட் வந்து நல்லாவே வந்திருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்து செய்யும்போது உங்களுக்கு ரெசிபி வந்து ராகி எள்ளு 2லேயுமே வந்து அயன் கண்டென்ட் வந்து நிறையா இருக்குது. ஸோ பிளட் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ராகி உருண்டை எள்ளு உருண்டை வந்து செஞ்சு சாப்பிட்லாம். இதோட ரெசிபி வந்து நான் நெக்ஸ்ட் டைம் வந்து செய்யும்போது கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக வந்து வந்திருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் செஞ்ச மாதிரியே இல்லை.
ஸோ ஃபைனலி இந்த விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. எங்களோட சாட்டர்டே சண்டே எப்படி போச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. வெண்பாக்குட்டியோட பேங்கிள் எப்படி இருந்ததுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விலாக் இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி கண்டினியூஸாக நம்ம சேனலில் விலாக்ஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் விலாகில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ. ஸ்டே டியூன்ட்.